கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சேனைகள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த சேனை என்பது என்ன? இந்த சேனையை 3 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒன்றுதான். அது எப்படி என்று இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய சேனை என்பது உண்டு. இன்றைக்கு நாம் தேவனுடைய சேனை என்று யாக்கோபு சொன்னதான தேவதூதர்களை பற்றி தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, உம்முடைய சேனைகள் என்பது பற்றிய ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்திதாரும். இது எங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்க உதவி செய்யும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இந்த செய்தி உதவியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் என்பதை இந்த வேத குறிப்பில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இதே யாக்கோபு பற்றி பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய தாய் மாமனாகிய லாபான் இடத்திற்கு போகும் பொழுது வழியிலே இரவு வந்து விட்டதுனால அங்கே தங்கி படுத்து உறங்குவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு கல்லை பார்த்து அதிலே தலையை வைத்து உறங்கினான். அப்போது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு வானம் திறந்திருக்கிறது. ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்குமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் கண்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி தேவ தூதர்கள் வானத்துக்கு ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இப்படி ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் என்று சொன்னால், தேவ தூதர்களிலே பல பிரிவுகள் உண்டு. செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, காக்கக்கூடியவர்கள் உண்டு, யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் உண்டு, தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள் இவைகள் எல்லாம். அதே நேரத்தில் தேவன் நம்மை ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக ரட்சிப்பை அடைய போகக்கூடிய மனிதர்களாகிய நமக்கும் கூட இவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். வேதத்தில் பல இடங்களிலே மனிதர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவ தூதர்கள் வந்து செய்திகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பணிவிடை செய்தது மாத்திரமல்ல, அவர்களை காக்கும்படியாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தி சென்றதையும், சொப்பனத்தின் மூலமாக பேசினதையும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொன்னதையும் நாம் பார்க்கலாம். இப்படி தேவனுடைய சேனை என்று சொன்னால் என்ன? ஒரு பெரிய எண்ணிலடங்காத ஒரு கூட்டமான ஒரு தொகை. இந்த தேவ தூதர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டானது, அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த வாயின் காற்று, சுவாசம் என்று சொல்லும்போது, தேவன் வேகமாக தன்னுடைய வாயிலிருந்து காற்றை ஊதினார். அதில் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. இந்த சர்வசேனை என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய சங்கீதம் 33:6 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும்
வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனை உண்டாக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, இந்த சர்வசேனைகள் என்று சொல்லுவது என்னவென்பதை நாம் அது தனியாக ஒரு செய்தி உண்டு, அதில் நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சர்வசேனை என்று சொல்லும்போது அது யார் என்று பார்த்தா, சங்கீதம் 103 அதிகாரம் 20 21 பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் பலமுள்ளவர்களாக இருக்கக்கூடிய, பல காரியங்களை செய்யக்கூடிய அவருடைய தூதர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி செய்கிறவர்கள் தூதர்கள். இந்த தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த தூதர்கள் யார் என்பதை பற்றி அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது செய்து அவர் பணிபுடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வசேனைகளை அவரை ஸ்தோத்திரீங்கள். அப்படியான இந்த சர்வசேனைகள் என்று சொல்லும் பொழுது இது அவருடைய தூதர்களை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த சர்வசேனைகளை அவர் எப்படி உண்டாக்கினார் என்பதை சங்கீதம் 33 அதிகாரம் 6 பார்த்தோம். அவருடைய வாயின் சுவாசத்தினாலே இந்த வானம் பூமியில இருக்கிறதான சர்வசேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் இந்த தூதர்களும் கூட இந்த சர்வசேனையில அடங்கி போகிறார்கள். இந்த சர்வசேனை என்பது அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. இந்த வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டதுனால அவைகள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், அவருடைய தூதர்களை காற்றுகளாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. தூதர்களை காற்றுகளாக உண்டாக்கினார். அப்படியானால் தூதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தூதர்கள் காற்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காற்றுகள் என்று சொல்லும் பொழுது இந்த தூதர்களுடைய உடல் அமைப்பை பற்றி நாம் பார்க்கலாம். தேவன் வாயின் வார்த்தையினாலே பல காரியங்களை செய்தார். அண்ட சராசரங்களை எல்லாம் வாயின் வார்த்தையினாலே தான் அவர் சொன்னார். வாயின் சுவாசத்தினாலே படைத்தார். ஆனால் மனிதனை மாத்திரம்தான் தன்னுடைய கையினாலே களிமணினாலே ஒரு உருவத்தை செய்து அவருடைய வாயின் சுவாசத்தை ஊதினார். தூதர்களை எல்லாம் காற்றுகளாக வாயிலிருந்து அவர் வேகமாக ஊதினதினாலே உண்டாக்கப்பட்ட தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள். இந்த காற்றுகள் நினைத்த இடத்திற்கு போக முடியும், வர முடியும். இவர்களுக்கு உருவம் கிடையாது. ஆனாலும் இவர்கள் விரும்புகிற அந்த சரீர உருவத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். தேவ தூதர்கள் பல மனிதர்களைப் போல உருவத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மனிதர்களைப் போல மற்ற காரியங்களை எல்லாம் செய்ய முடியாது. அதாவது அவர்கள் மனிதர்களைப் போல அவர்களால் உருவாக்கக்கூடிய காரியம், அதாவது சிருஷ்டிப்பின் காரியம் அந்த தூதர்களுக்கு கிடையாது. மனிதர்களாகி நாம் குழந்தைகளை பெறுகிறோம். ஏனென்றால் நமக்கு சரீரம் இருக்கிறது. இவர்களுக்கு சரீரம் இல்லாததுனால அந்த தூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிடையாது. தேவன் ஞானமாய் தூதர்களை படைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தூதர்களின் சிலர் கீழே தள்ளுண்டு போனார்கள். அவர்கள் விழுந்து போன தூதர்கள். இந்த விழுந்து போன தூதர்கள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனையாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள், பூமியில சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துஷ்ட ஆவிகளாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் சரீரம் இருந்திருந்தால், இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தால், இந்த பூமி முழுவதுமாக எண்ணிலடங்காத இந்த விழுந்து போன தூதர்கள், அதாவது நாம் சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்கிறோமே, இவைகள் பூமியில சுற்றி தீர்ந்து கொண்டிருக்கும். நம்மால் எதுவுமே இந்த சரீரத்தோடு இருக்கிற அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் கேட்டார்,
என்ன கேட்டால், ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளுடைய புருஷன் இறந்து போனான். அதற்கு பிறகு அவனுடைய சகோதரர்கள் அவளை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். யாருக்குமே குழந்தை இல்லாத இருந்ததுனால தொடர்ந்து எல்லா சகோதரர்களையும் திருமணம் செய்தால் எல்லாருமே மரித்து போனார்கள். இந்த ஸ்திரீயும் மரித்து போனால் இப்பொழுது அவள் பரலோகத்திலே வந்தால் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியாமல் இப்படி பேசுகிறீர்கள். பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொன்னார். தேவ தூதர்களுக்கு எப்படி சரீரம் இருக்கிறதோ, ஆவிக்குரிய மகிமையின் சரீரம் இருக்கிறதோ, அப்படித்தான் நமக்கும் இருக்கும். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் பொழுது இமைப்பொழுதிலே நாம் மறுரூபம் அடைவோம். அதாவது இந்த மண்ணான சரீரமாகிய இந்த மாம்ச சரீரம் அப்படியே ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து போகும். அது ஏறக்குறைய அந்த மகிமை அடைந்த சரீரம் தேவதூதருடைய சரீரத்தை போல இருக்கும். அல்லது மரித்து போனவர்களாக ஏற்கனவே இருந்தார், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள்? அவருடைய சரீரமெல்லாம் இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணாக மகி போயிருக்கும். அவர்கள் ஆவியாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோடு பரலோகத்தில் காணப்படுவார்கள். நமக்கெல்லாம் மகிமையின் சரீரம்தான் கிடைக்கப் போகிறது. ஆக ஏறக்குறைய நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்று தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ தூதர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, நம்மளை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் மனிதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவ தூதர்களுக்கு அதிகமான வல்லமை உண்டு. அவர்கள் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே வந்து போக முடியும். தேவன் சொன்ன காரியங்களை நிமிடத்திலே அவர்கள் செய்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகலாம், வரலாம். இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில யாரையெல்லாம் தேவ தூதர்கள் சந்தித்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த தேவ தூதர்களை பற்றி இந்த கூட்டம் தேவனுடைய சேனை என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறான். அதனாலே தேவனுடைய சேனை என்று இவர்களை நாம் அழைக்கலாம். முதலாக ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அப்படி கர்த்தர் அங்கே தரிசனமாகும் பொழுது அங்கே மொத்தம் 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள் என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இவர்களை ஆபிரகாம் சந்தித்து அவர்களை உபசரிக்கிறான். உபசரித்த பிறகு கர்த்தர் சோதோம் கொமோராவை பற்றி ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். அதற்கு பிறகு கர்த்தர் போய்விட்டார். ஆனால் அதற்கு பிறகு அங்கே வந்த 3 புருஷர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். ஆக வந்தவர்கள் தூதர்கள். அந்த தூதர்கள் எதற்காக வந்தார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கர்த்தர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த செய்தியை நாம் பல இடங்களில் நாம் அதை நிரூபிக்கலாம். ஆனாலும் நாம் இப்பொழுது இதில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அந்த 2 தூதர்களும் சோதோமுக்கு வந்தார்கள். சோதோம் கொமோராவை அழிப்பதற்காக அது தேவனாலே அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் லோத்தை சந்திக்கிறார்கள். லோத்தை சந்தித்து விட்டு
அதற்கு பிறகு சோதோம் குமாராவை அழித்த பிறகு அவர்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். இது ஒரு எச்சரிப்புக்காக வந்தார்கள். ஆனாலும் அங்கே லோத்தையும் அவனுடைய 2 குமாரத்திகளை மாத்திரம் தப்பி போகும்படியாக செய்துவிட்டு சோதோமையும் குமாராவையும் அழைத்து விட்டார்கள். இப்படி தேவதூதர்கள் வந்து தன்னுடைய தேவனுடைய ஜனங்களை தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து விட்டு செல்லக்கூடிய பணிவிடையின் ஆவியாக இருக்கிறது நாம் பார்க்கலாம். அடுத்து தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் இடத்துல அவன் பல தரிசனங்களை எல்லாம் பார்த்தான். அப்படி பல கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை எல்லாம் அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருந்தார். அதன் நிமித்தமாக அவன் மிகவும் சோர்வாக பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது ஒருவன் கை தொட்டு என்னை தூக்கி என்னை தரையிலே ஊன்றி இருக்கும்படியாக செய்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். இந்த தூதன் சொல்லுகிறான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொன்னால், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லும்போது அவன் அந்த ராஜாவை பற்றி இந்த தூதன் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த ராஜா இந்த தூதனை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த பெர்சியா தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதான தூதன். அந்த தூதன் யார் என்று சொன்னால் விழுந்து போன தூதன். தூதர்களிலே பலர் விழுந்து போனார்கள். தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபின் ஆவி, லூசிபரின் ஆவி, இந்த வலுசர்பத்தின் ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில். அது ஒரு சில நாட்டை அந்த அதிபதியாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்திற்கு அதிபதி, உலகத்தை எல்லாம் படைத்தவர் தேவனாக இருந்தாலும் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால இந்த உலகம் பிசாசின் பொல்லாங்கனின் கைக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அவன் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இப்படி பலவிதமான இச்சைகளின் மூலமாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே தங்களை கெடுத்து கொண்டதுனால இந்த உலகத்தின் அதிகாரம் எல்லாம் பிசாசின் கைகளுக்குள்ளே சென்றிருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறான், இந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளிலே ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிகாவேல் என்பவன் ஒரு தூதன். இவன் வல்லமையான தூதன். இந்த மிகாவேல் என்கின்ற தூதன் யுத்தம் செய்வதிலே தேறின ஒரு தூதன். அதனாலே இவனுக்கு இந்த தூதனுக்கு உதவியாக வந்தான். எதற்காக என்று சொன்னால், தானியேலுக்கு கடைசி நாளில் நடக்கக்கூடிய சில காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தூதன் அனுப்பப்பட்டு வந்தான். நீ வேண்டிக் கொள்ளும் போதே நான் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆனால் இந்த 21 நாள் இந்த செய்தி உனக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக அங்கே இருந்த அதிபதியாகிய இந்த நகரத்தின் அதிபதியாகிய பிசாசின் தூதுவன் இவனை தடை செய்தான். ஆனாலும் தலைமை தூதனாகிய மிகாவேல் இவனுக்கு துணையாக வந்து அவனை தடுத்து இவனை அனுப்பி வைத்தான் என்பதை இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த தூதர்களை பரமசேனை என்று அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது தேவதூதன் அவர்களை நோக்கி, அங்கே யாரை நோக்கி என்று சொன்னால், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் அங்கே இருந்தார்கள்.
அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றியது என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பரமசேனை என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரமசேனை என்று சொன்னால் திரள். பரமசேனையின் திரள் என்று சொன்னால் திரளான தேவதூதர் கூட்டம். எனக்கு தெரிந்து நான் நினைக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பூமியிலே வந்து பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட வானத்தில் இருக்கிற சகல தூதர்களும், எந்த தூதர்களாக இருந்தாலும், அதுதான் பரமசேனை. காவல் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீனாக இருந்தாலும், லூசிஃபராக விழுந்து போவதற்கு எல்லாருமே விழுந்து போகவில்லை, அதில் ஒரு பகுதி தான் விழுந்து போயிருக்கிறது. காவல் காக்கிறவர்கள், இப்படி எல்லா சேனைகளும் சேர்ந்துதான் இது பரம சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரமசேனையினுடைய கூட்டம் தோன்றி என்ன செய்துதான், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்காக, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது அங்கே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தது பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சாத்தான் அவரை பல வகையிலே சோதித்தான். கடைசியில் அவர் என்ன செய்தார்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதத்தில் எழுதியிருந்ததான அந்த வசனத்தை சொல்லி அவனை ஜெயித்தார். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நான் வேதத்தில் பார்க்கிறேன். இப்படி தேவதூதர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள், செய்தியை அறிவிக்கின்ற ஆவிகளாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த தேவதூதருடைய பணி என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லுகிறார், ஒரு உவமையை சொல்லும்போது, நல்ல விதையை மனுஷகுமாரன் விதைக்கிறார். அந்த நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய பிசாசுடைய புத்திரர். அந்த பொல்லாங்கனுடைய அந்த புத்திரரை விதைக்கிறவன் சத்ருவாகிய பிசாசு. இப்படி அறுப்பு உலகத்தினுடைய முடிவில், அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். களைகளை எல்லாம் சேர்த்து அக்னியினாலே சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே இந்த பொல்லாத ஜனங்களை அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி களைகளை தள்ளுவார்கள் என்ற செய்தியை இதில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி இந்த தூதருடைய இன்னொரு வேலை என்று சொன்னால், மனுஷகுமாரன் கடைசி நாளிலே தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே பற்கடிப்பும் அழுகையும் உண்டாயிருக்கும். இது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே இந்த தூதர்கள் கொண்டு போய் அவர்களை தள்ளுவார்கள். மற்றபடி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியில வானத்தில் ஒரு மூலையில இருந்து, பூமியின் ஒரு மூலையிலிருந்து மறுமூலை வரைக்கும் அவர்களை சேர்த்து வானத்திலே சேர்த்து கொண்டு வந்து தேவனுடைய சந்நிதியிலே கொண்டு வந்து சேர்க்கிறதும் இந்த தூதர்களுடைய வேலையாக இருக்கிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று பேசிக்கொண்டார். அப்பொழுது அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்.
இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த சிறியர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய சீஷர்கள், இவர்களை பற்றி இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அவரவருக்கு ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள். அதனாலதான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாதங்கள் கல்லிலே இடராது, அங்கே தூதர்கள் காத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லிலே இடராதபடிக்கு கரங்களிலே ஏந்தி கொள்ள அங்கே நமக்கு தேவ தூதர்கள் உண்டு. இந்த தேவ தூதருடைய வேலையை நாம் இதில் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து யோவான் 1:51 பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்கிறார். இப்படி தேவதூதர்கள் வானத்திற்கும் பூமிக்குமாக சென்று கொண்டிருக்கிறவர்களாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆகார் என்கின்ற ஆபிரகாமுடைய மறுமணியாட்டி அவனுக்கு ஆபிரகாமின் மூலமாக பிறந்த இஸ்மவேலை சாரால் துரத்தி விடும்படியாக சொல்லும் பொழுது ஆபிரகாம் அப்படியே செய்தான். அப்படி செய்யும் பொழுது அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரியும் பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்த ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே அவருடைய கண்களை திறக்கும் பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு தூரத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 31:11 யாக்கோபுக்கு தேவதூதன் ஒருவன் சொப்பனத்திலே தோன்றி, ஆடுகளோட புள்ளியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரிகளுமாக இருக்கிறதை பார், லாபான் உனக்கு செய்கிறதெல்லாம் கண்டேன், அதனாலே நீ என்ன செய், அந்த கொப்புகள் தெரியும்படியாக புன்னை அர்வான் மரத்தில் இருக்கிற கிளைகளை உரித்து அங்கே போடு என்று ஒரு செய்தியை சொல்லி கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். அதன்படி அவன் செய்தபோது அந்த புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகளை அந்த ஆடுகள் போட்டனவாம். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தியாக இந்த தேவதூதன் சொல்லி கொடுத்த செய்தியை போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவதூதர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவதூதர்களை பற்றிய செய்திகள் உண்டு. இது அடுத்த செய்திகளாக நாம் தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, தேவ தூதர்களை எங்களுக்கு நீர் பணிவிடையின் ஆவிகளாக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய வருகையிலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.